கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 15, 2026. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த சுதந்திர தின நல்வாழ்த்து அன்னைக்கு நம்ம வழக்கம் போல் ஜியோ பாலிட்டிக்ஸில் விதவிதமாக என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த சுதந்திர தின நல்வாழ்த்து அன்னைக்கு நம்மளோட உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் சகோதரர் தோழர் சுஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரை உங்கள் சார்பாக என்னோடய சார்பாக வரவேற்போம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் அனைத்தையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சுதந்திர தின வாழ்த்துக்களோடு அவர் உங்களை சந்திப்பார். வாங்க சார். சொல்லுங்க. ஆமாம், நம்ம உங்களுடைய அதாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை நம்ம நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட தேசப்பற்றாளர்கள் ஒருத்தர் இல்லை. கரெக்ட், சூப்பர். நம்ம புறப்பாலே தேசப்பற்றாளர். ஆமாம், இந்த மண்ணை நேசிப்பவன், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மூட பழக்கங்களுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் போரிடவன். இந்த மண்ணோடு மண்ணாக அடக்கம் செய்யப்பட்டு இந்த மண்ணோடு நம்முடைய உடல்கள் போகிறது. இது கங்கையிலேயோ அல்லது வேறு கடல்களிலோ கலைக்கப்படக்கூடிய அஸ்திகள் அல்ல, இந்த மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படக்கூடிய. இப்போ மற்ற கடல்ல கரைச்சாலும் சில நண்பர்கள் கடல்ல கரைக்கிறாங்க, அது மத பழக்கம். ஆனால் நம்முடைய உடல்கள் இந்த மண்ணோடு தான் போக வேண்டும் என்கின்ற ஒரு உச்சபட்ச தேசப்பற்ற வெளிப்படுத்திட்டு தேசம் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொள்வோம். அரசியல் தலைவர்கள் மாறுவார்கள், அவர்களோடு தான் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து. ஓகே, சரி. முக்கியமான விஷயம் நான் இப்போ உங்களுக்கு கேட்கறது எப்படின்னா, அமெரிக்காவில் பல பேருக்கு பைத்தியம் பிடித்து கப்பல்ல இருந்து கீழே குனிச்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணி பலர் காப்பாற்றப்பட்டு ஆப்ரஹாம் லிங்கன் இங்கிலிருந்து இடமாற்றம் பட்டு அமெரிக்காவை நோக்கி பயணிக்கிற சூழ்நிலையில் கடந்த 9 மாதமாக நீங்களே சொல்லுங்க, ஒருவன் நிலத்தை பார்க்காம கொண்டாட்டி புள்ளையை பார்க்காம இவ்வளோகான ஒரு எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் அதுக்குள்ளே அடைபட்டு. ஆமாம், எவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கட்டு, இந்த சென்னை அளவுக்கு கப்பலாக இருக்கட்டு, அதுக்கு அங்கிட்டு போக முடியாதுல்ல. ஆமாம், மதுராந்தகத்துக்கு போக முடியாது, செங்கல்பட்டுக்கு போக முடியாது, திருவள்ளூருக்கு போக முடியாது, காஞ்சிபுரத்துக்கு போக முடியாது. அவங்க படுக்கிற இடம் இப்படி குறுக்கலாம். அப்படி அதில் 1 கப் ரைஸா, 2 சப்பாத்தி ரொட்டி. அது பரவாயில்லையே. அவங்களுக்கு பர்கரு இதெல்லாம் இருக்கும், சிக்கன் இருக்கும்ல, அதில் என்னென்னா கெட்டு போன சிக்கன் எல்லாம் கெட்டு போயிடும். ஃப்ரீசர் ஒழுங்காக வேலை செய்யலை. அதுக்கப்புறம் டாய்லெட் போனால் டாய்லெட் போக முடியல, தண்ணி வரல, பிளம்பிங் பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு மாதிரி ஆகி நான் உடனே வீட்டுக்கு போயே தீரணும், இப்போல்லாம் என்ன இருக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் சொன்ன இது அப்படியே 100% உண்மை. குதிச்சு எத்தனை பேர் தற்கொலை பண்ணான்னு தெரியல, அது செய்தி வரல. ஆனால் சிலர் காப்பாற்றப்பட்டதாக மறைக்கிறார்கள். உள்ள போகும்போது காப்பாற்றப்பட்டது, விழுந்ததுக்கு அப்புறம் போய் சேர்ந்தது அப்படின்னு அங்கே ஏராளமான பேர் போயிருக்கலாமோ. 5700 பேர் அதில் யோசிச்சு பாருங்க. அடி வாங்கி அதுக்கப்புறம் அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் திரும்பி போயிடுச்சு. அதுக்கு பதிலாக வேற ஒரு கப்பலை கொண்டு வர்றதா சொன்னாங்க. அந்த கப்பல் பேர் இன்னும் தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் இப்படி 40 கப்பல்கள் அங்கிருந்து இடம் மாறிட்டான். ஆமாம், இப்போ போர்க்கப்பல்கள் ஒரு 40 கப்பல்னா பெரிய கப்பல் ஒரு 4-5 கப்பல், சின்ன சின்ன கப்பல்கள். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஒன்று வந்துச்சுன்னா அதை சுற்றி இந்த மாதிரி போர்க்கப்பல் இருக்குல்ல, அது ஒரு 20-25 வரும் ஒரு கப்பலை சுற்றி. அதாவது அங்கே இருக்கிற முக்கியமான தளபதி முஹத்தபி அவர் சொல்லியிருக்காரு, 40 கப்பல்கள் அங்கிருந்து போயிட்டு கடைசி வரைக்கும் போர் செய்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு ஆயுதத்தை இழக்கிறோம், 3 செஞ்சிடறோம். ஆனால் அவர்களால் அது முடியாது. ஏன்னா பிரைவேட் பார்ட்டி கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இன்டென்ட் போடணும். முஹத்தபி மறுபடியும் சொல்கிறார், பிரிகேடியர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் செல்ஃப் ரிலையண்ட்டுங்க, எங்களுக்கு சில அறிவுகள் கிடைக்குது, இருந்தாலும் எல்லாம் நாங்கள் அவங்கள நம்பலை, அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு இப்படி ஒரு வார்த்தை, இறைவன் உதவியால் நாங்கள் எந்த நிலையிலும் பணிய போவதில்லை. இன்னைக்கு காலை செய்தி, ராயல் அப்படிங்கிற சவுதி அரேபியாவில் மிக பிரபலமான ஒரு நியூஸ் ஏஜென்சி, அவர் என்ன சொல்கிறாரு, இது இந்த சாவரின் டெரிட்டோரி எங்களுக்கு தான், இன்டகிரேட்டட், எங்களுடைய தான், நாங்கள் ஒருபோதும் விடப்போவதில்லை, அது எங்கள் மண், அது எங்கள் கடல், அது எங்கள் ஊர், எங்களுடைய ஜலசந்தி, அது எங்களுக்கு. அது கரெக்டாக. அதோடு சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ஓமானோட பகிர்ந்துக்குருவோம். அது பெரிய விஷயம் இல்லை. ஓமன்னா அதே மாதிரி அங்கே உள்ளவங்க தான் பகிர்ந்துக்குறோம். நாங்கள் ஓமானோட சேர்ந்து இணைஞ்சு பணியாற்ற தயாராக இருக்கோம். இங்கே இருக்கிற சகோதர நாடுகளை தேவையில்லாமல் அடிக்க மாட்டோம், நாங்கள் ஆக்கிரமிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் தெளிவாக இருக்கேன். இப்போ என்ன போச்சு, இதில் வந்த செய்தியில் ஏற்கனவே சொன்னது, சவுதி அரேபியா, யுஏஇ நேற்று முந்தாள் நைட்டு 2 ஃப்ளைட்டு
737 போயிங் 737 டெஹ்ரானுக்கு ஒன்று, கராஜுக்கு ஒன்று போயிருக்கு, கேள்விப்பட்டீங்களா? கராச்சிக்கா? கராஜ், KARAJ. கராச்சிங்கிற ஈரான்ல. ஈரான் கராஜ். ஈரான் கராஜி தெஹ்ரானுக்குள்ளது கேள்விப்பட்டேன். 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களும். இல்ல ரெண்டு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இது ரெண்டு தங்கம், 2 டன் தங்கம். அது போக இந்த டாலர் வந்து வச்சிருப்பாங்கல்ல ஃப்ரீஸ் பண்ணி, அந்த டாலர் கட்டுக்கட்டா வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கு. பார்த்தீங்களா? ஒரு டாலர் போகாமல் அவன் நாட்டு பணமாக போகும், டாலர் தான் போகும். இன்னொன்று அந்த டாலர் யாருதுன்னா ஈரானோட டாலர் UAEல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்ததை கொண்டு போயிருக்காங்க. அது ஒரு செய்தியாக வந்து அது உங்கள் பணம் தான், நாங்கள் விட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாப்ல. இல்லை, அமெரிக்கா வந்து முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களை வந்து அடிக்காத எங்களை. அமெரிக்கா இப்போ என்ன நடக்குன்னா கைமீறி போயிட்டு கைமீறிச்சு. அதே மாதிரி சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இணைஞ்சு ஈரானோட சேர்ந்துக்கிறோன்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இப்போது செய்தி வந்திருக்கு, நேற்று வந்த செய்தி. வழி இல்லைல்ல. சரி, இந்த செய்தியோடு சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன். ஓகே, அதுக்கோட உங்களுடைய விளக்கம் வேணும். சரி, இப்போ நெத்தன்யாகு வேணான்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? நம்ம அரபு நாடுகள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்பாங்க, ஈரான் சொல்லியிருப்பாங்க, அங்கே நம்ம மக்கள் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து சிலர் குரூப் வந்து நெத்தன்யாகு வேண்டாம் எதிர்க்கட்சியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நெத்தன்யாகு தூக்கி போடுறதுக்கு ஒரு மிக பெரும் தலை வந்து செயலாற்றுது. ஆச்சரியமான விஷயம் யார் தெரியுமில்ல? அமெரிக்க அதிபரா? அதே தான், அவர் தான் இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ பிபி நீ வேண்டாம். அது என்ன பிபின்னு என்ன அர்த்தம்? அது பிபினா வந்து ஏதோ ஒரு பேர் எனக்கும் தெரியல, ஏதோ பார்த்தேன், நானும் மறந்துட்டேன். அதே பார்த்தோம். எனக்கு வந்து பேக்கி அப்படின்னு தெரியும், எடுத்து தெரியுமில்ல, பேபி கில்லர். அதான் பிபி. பிபி இல்லை, அது வேற, அது பேக்கி. ஓகே, அதனால வந்து இப்போ அமெரிக்கா தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அமெரிக்காவோட அதிபர் என்ன சொல்லிட்டாரு, நோ நெதன்யாகு இருக்கிற வரைக்கும் இது பிரச்சனையாகும், நாங்கள் வந்து இஸ்ரேலை காப்பாற்ற தயார், நெதன்யாவை காப்பாற்ற தயார் இல்லை. எப்படி சார்? எப்படின்னா, எந்த மனிதனுக்கும் இயற்கையாகவே படைப்பினங்களில் ஒரு படைவு எவ்வளோ பெரிய தாதாவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது உலக அரசியல் தலைவராக இருந்தாலும் அவனுக்குள்ளே சில மனிதநேயம் உண்டு. ஆமாம், அவன் வந்து கட்டமைக்கப்பட்டது திசுக்களாலும் இரத்தங்களாலும் சதையாலும் தான். அவன் இரும்பாலும் கல்லாலும் பண்ணவில்லை. அப்போ அவனுக்கு இவனுடைய தொந்தரவு தாங்க முடியலப்பா. எக்ஸிம் போயிடுச்சு. இவன் என்ன தொந்தரவு அவனுக்கு பண்ணாடி யாருக்கு தெரியும்? இல்லை, அமெரிக்காவில் பொருளாதாரம் பூரா வீழ்ச்சி அடைஞ்சு நிறைய பேர் செத்து, அங்கே வந்து சாப்பாடு இல்லாமல் ஏகப்பட்ட, அப்புறம் ஆயில் பிரைஸ் ஏறி. நேற்று ஒரு செய்தி, அமெரிக்கா வந்து நோட்டிஃபிகேஷன் ஹாஸ் பின் இஷ்யூடு யாரு டு த மிலிட்ரி மேன்ஸ், PRS கொடுத்து பல பேரை மத்திய கிழக்குலேருந்து வெளியே போச்சு. இன்னொன்று ஏன் தெரியுமில்ல? மத்திய, நான் சொல்றது அமெரிக்காவில் இல்லை, மத்திய கிழக்குலேருந்து எல்லாரும் போங்க, எல்லாம் போங்கப்பா அப்படின்னு சொன்ன காரணம், நாங்கள் வேலைக்கு ஆள் இல்லை, சம்பளம் கொடுக்கணுமே, சம்பளம் கொடுக்கணும், வேலை இல்லைங்க, வேலை இல்லை. இனி பதுசாக உருப்பட்டு ஒழுங்கு வர்றதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. இல்லை, இன்னொன்று அமெரிக்கா வந்து இனி அந்த இடத்துல வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த ஹர்மோஸ் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நேற்று சொன்னதுக்கு ஈரான் வந்து ஒரு பண்ணியிருக்காங்க. என்ன சொன்ன தெரியுங்களா? ஒன்றும் சொல்லவே இல்லை, சிரிச்சாங்களாம். ஓ பாரியா, இன்னும் வந்து அங்கேருந்து ஏன் கண்ட்ரோலில் இருக்குது, ஏன் கண்ட்ரோல் சொல்லி தர்றாரு, இங்கே பாரு யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு பாரியா அப்படின்னு சிரிச்சாங்களாம். சரி, இப்போ நம்ம வழக்கம் போல் என்னென்னா, இந்த சில செய்திகள் இருக்குல்லையே, அதை நான் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து இதை பார்த்து சொல்கிறேன். ஆமாம், அப்போ நம்ம வந்து வழக்கம் போல் செய்கிறது தான். இப்போ எப்படின்னா, பிக் ரிவீல், ட்ரம்ப் வான்ஸ் பிபி அவுட் அஸ் இஸ்ரேல்ஸ் பிரைம் மினிஸ்டர், நாட் வினிங், ட்ரம்ப் பிளாட்டிங் அகேன்ஸ்ட் நெத்தன்யாகு, சீக்ரெட் மூவ். அப்படி சீக்ரெட் மூவ்ங்கிறது இப்போ வெளிப்படையாக வந்துடுச்சு. ஏன்னா அங்கேருந்து சொல்லிடுவாங்கல்ல, அங்கே யூதலாபியை கையில் போட்டிருப்பான். அங்கே இருக்கிற யூதலாபிட்ட எப்போ நீ இவனை வந்து நெதன்யாகு வந்து நம்புன, நீ வீணா போயிடுவேன். ஏன்னா உன்னோட இதுவும் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பணம் அவருக்கு. அடுத்து செப்டம்பரில் எலெக்ஷன், அக்டோபரில் எலெக்ஷன், நவம்பரில் யார் இங்கே அக்டோபர், இஸ்ரேல். இது இஸ்ரேல் வந்து அக்டோபர் 27, அக்டோபர், அங்கே செப்டம்பர், நவம்பர். அங்கே நவம்பர், எங்கள் அமெரிக்காவில் நவம்பர், இங்கே அக்டோபர். இப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். செப்டம்பர் பக்கத்தில் வந்துட்டோம், அக்டோபரில் இன்னும் 2 மாதம் எல்லாம் முடிஞ்சுது. அப்போது நெதன்யாகு வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற ஆள் வரட்டும். அப்படின்னா ஜெயிக்கவும் முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. திரும்ப அவனை போட்டு நம்ம வந்து தாங்கி பிடிச்சோம்னா அமெரிக்கா வேணா போயிடும். அப்படிங்கிறனால அமெரிக்காவுக்கு அவனால் எந்த பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம்னா, மத்திய கிழக்கில் ஒரு வேட்டை நாயாக இருந்தான். ஆமாம். இரண்டாவது, தொழில்நுட்பத்தை அமெரிக்கா இவனை வைத்துக்கொண்டு பெருசாக மிரட்டி கொண்டு வந்தது. ஆமாம். இப்பொழுது அதுக்கு தான் ஒன்றும் வழி இல்லைண்டாயிட்டேன். இப்போ தொழில்நுட்பத்தில் வந்து ஈரான் வந்து கை ஓங்கிருச்சு. ஈரான் மட்டும் இல்லை, இனி பல நாடுகள் ஓங்கும். ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து சைனா வந்து பயங்கரமாக இருக்குது, ரஷ்யா இருக்குது,
ரஷ்யா வந்து அங்கே வந்து அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி பிபிஇ எடுத்து விட்டால் தூக்கிட்டா நம்ம ஏன்னா பிபிஐ வச்சுக்கிட்டு அவனால இருக்க முடியாது. என்ன சொல்றேன்னா, எனக்கு இஸ்ரேல் ஓகே. இன்னும் 2 வருஷம், ஜனவரி 19 பதவிக்கு வந்தான். இப்போ 1.5 வருஷம் தான் ஆச்சு. யாரு? அமெரிக்க அதிபர். 25 ஜனவரி 25 சாரி ஜனவரி 25 ஜனவரி 19 அவர் பொசிஷன் வாஸ் டேக்கன். ஆமா. இப்போ வந்து இந்த ஜனவரியோட 1 வருஷம் ஆயிட்டு. ஆமா. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 18 மாசம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ இன்னும் நான் ஒரு 3 வருஷம் ஓட்டணும். 3 வருஷமா 2 வருஷம் ஓட்டணும். 2.5 வருஷம் ஓட்டணும். அதுக்கெல்லாம் இவனை வச்சுட்டு பெரிய சிக்கலாயின்னு பார்த்து அமெரிக்கா கீழே கவுந்துருச்சு இப்பவே. அதனால என்னன்னா, இப்போ வந்து நெதன்யாகுவை அகற்றுவதற்கு முழு முயற்சியா தீவிரமா இருக்கிறது ட்ரம்ப் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. எதிர்கட்சிகளை விட, அந்த நாட்டு எதிர்கட்சி மக்கள் எல்லாத்தையும் விட. ஓகே, இது ஏன்னா ட்ரம்ப் நினைச்சா செய்வாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஐஆர்ஜிசி இருக்காங்கல்ல, இப்போ தான் வந்து ஃப்ளைட்டில் 2 ஃப்ளைட்டில் வந்து கட்டுக்கட்டா டாலரு, கட்டியாக தங்கம் அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறமும் அடிச்சு இதான் கொடுத்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் டேங்கர் இது இருக்கு இல்லையா, கப்பல் போகுது, அதை அடித்து குமிச்சிருக்காங்க. யுஏஇ கொடுத்த பிறகு அடிச்சான். ஏன்னா அந்த பக்கம் இப்போ வந்து இன்னும் முடியல, தீர்மானம் முடியல. அப்படி பார்த்தா கையெழுத்து போட்டாச்சு ஓமானோட. நாங்கள் வந்து அமெரிக்கா வந்து இங்கேருந்து விளைய சொல்லு, இப்போ நீ ஒன்னே விட்டுட்டோம்னா சவுதி வரேன்பா. சரி, இப்போ ஒரு கேள்வி, துபாய்லாம் அடிக்கல, எந்த மக்களையும் எந்த நகரையும் அடிக்கல. இப்போ துபாய், அமெரிக்க தளங்கள், அபுதாபி எதுவுமே அடிக்கல, தளங்கள் எதுவுமே அடிக்கல. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய கொடுத்து முடிஞ்சுது. அப்புறம் 20 ஃப்ளைட்டு கொடுத்துருக்காங்க. யாரு? அமெரிக்காவுக்கு, ஈரானுக்கு இவன். ஆமாம், ஏன்னா அவங்க ஓடி கொஞ்சம் 2ஆம் நம்பரில் இருக்கும் இல்லையா, ஆமாம், ரன்னிங்கில் இருக்கிற பழைய ஃப்ளைட்டுகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா 30 ஃப்ளைட் காலியாயிருக்கான் அமெரிக்கா இஸ்ரேல் போட்ட குண்டுல. ஓகே, அந்த செய்தி வந்திருக்கு. அதனால இன்னும் என்னென்ன செய்வான். இனி வந்து நம்ம வந்து சகோதரர்களாக இருப்போம். ஓகே, என்ன நீ அடிக்க. ஆனால் இவங்க எல்லாருமே அக்ரிமெண்ட் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டால் உலகத்தையே ஆட்டம் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. என்னன்னா, அமெரிக்கா வந்து அடிப்பான் இருந்துச்சுல்ல, இப்போ ஈரான் வந்து கை ஓங்கின உடனே இஸ்ரேல் வந்து அவுட் ஆயிடறான். இன்னொரு விஷயம், இவங்க இணைஞ்சு ஒரு ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் ஒன்று கொடுத்தாங்கன்னா அமெரிக்கா உள்ளே வர முடியாது. அவனால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ யார் ஓகே சொல்லுவா? இஸ்ரேலும் ஜோர்டானும் சொல்லுவான். ஜோர்டான் வந்து திடீர்னு கையை தூக்கிட்டு ஐயா நான் வந்துடுறேன் உங்களோட ஒன்றுக்கு ஆக மாட்டான். ஆமாம். இப்போ இஸ்ரேல் வந்து அடங்கி ஒடுங்கி போய் அதுக்கப்புறம் பாலஸ்தீன் வந்து தனி பாலஸ்தீன் கொடுக்குறியா, ஐயா என்ன நீ எடுத்துக்கோங்க ஐயா, நான் என்ன கொடுக்குறது அப்படின்னு இஸ்ரேல் வரக்கூடிய சூழல். செட்டிலர்ஸை வெளியேற்றி 1967 எந்த நிலப்பரப்பு இருந்துச்சோ இந்த நிலப்பரப்பு உன்னை யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்ற இடத்த நோக்கி நகருது. இப்போது யுஏஇ எண்ணெய் கப்பலை அடிச்சிருக்காங்க, நீ இஷ்டத்துக்கு வந்து வராத அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. நம்பர் 2. அடுத்து வந்து சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக ப்ராமிசஸ் ஆர்மி, சைனா ஆர்மி டு செக்யூர் ஈரான் ஆயில் அண்டு கார்கோ. ஈரானோட ஆயில் கார்கோ வந்து நாங்கள் வந்து கப்பலை இதெல்லாம் அனுப்பிச்சு செக்யூர் பண்ணுறோம், எங்களை மீறி நீங்கள் வந்து அடிரா பார்ப்போம் அப்படின்னு சைனா சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லிட்டாங்களோ? ஆமாம், ஓப்பன். சைனா டேர்ஸ் ட்ரம்ப் வெரி குட் வாவ்ஸ் டு ஷீல்டு ஈரான்ஸ் ஆயில் அண்ட் கார்கோ. கதை முடிஞ்சுது. ஓகே, ஏன்னா நாங்கள் எங்கள் இதில் அனுப்புகிறோம் பார்த்துக்கோ. அது மாதிரி இப்போ வந்து இந்த ஐஆர்ஜிசியோட ஸ்ட்ரைக் ப்ரூஃப் என்ன தெரியுமில்ல, ஏஆர்ஜிசி ஃப்ளக்ஸஸ் யூஎஸ் ஸ்ட்ரைக் ப்ரூஃப் அண்டர் கிரவுண்டு மிசைல் சிட்டி. நீங்கள் வந்து என்ன அடித்தாலும் இங்கே உள்ளே வராதரா அப்படின்னு சொல்லிட்டு மிசைல் சிட்டி வந்து இப்போ படம் பிடிச்சி வீடியோ பிடிச்சி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இருக்கியா, என்ன செய்ய போகிற, நீ அடிக்க போறியா அடி. ஏன்னா முன்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயே குண்டு வைக்கக்கூடிய அந்த சிஐஏ மொசாடோட ஆட்களை பூரா தூக்கிட்டாங்க. இப்போ காமிக்கிறாங்க, நான் வச்சுருக்கேன் ஐயா, இனி அடிக்க முடிஞ்சு அடிச்சுக்கோ அப்படின்னு அதை வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரான் ஹண்ட்ஸ் டவுன் யூஎஸ் MQ-9 ஈவன் அஸ் 25% ரீப்பர்ஸ் கான். அதாவது அதை நீங்கள் சொன்ன செய்தியும் பார்த்தேன். MQ-9 45 அடிச்சிருக்காங்க. 45 ரீப்பர்ஸ்னா அதனுடைய மதிப்பு, ஒன்றுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஒன்று எவ்வளவு? 250 கோடிலேருந்து 70 கோடி இந்திய மதிப்பு இருக்குது. இதில் 1.3 பில்லியன் காலிங்க. இதில் மட்டும் 1.3 பில்லியன். காலைல படித்தேன். சூப்பர், அவ்வளோதான். 45 இது அடிச்சிருக்கேன், 25% வந்து அடிச்சிட்டோன்னு சொல்லி அங்கே ஐஆர்ஜிசி வந்து நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்ன, இது அப்படியே ஜம்ப் ஆகி போகும். சரிதானே, 40 அடிச்சிருக்காங்க இல்லையா? 45 போது 13,000 கோடின்னா சரிதானே? அவ்வளோதான், சரிதானே. நான் சொன்னேன் 250 கோடி. 250 கோடி அவ்வளோதான், முடிஞ்சு. 40 முடிஞ்சு. இப்போ 10க்கு 2,500, 40க்கு 4,2 8 4,5 20 10,000 12,000 13,000 45க்கு முடிஞ்சு. கரெக்டாக 13,000 கோடி காலி. 16 கோடினா சாதாரண விஷயமா? ஒரு இதுக்கு மட்டும், MQ-க்கு மட்டும் ரீப்பர். ஹவுதிஸ் bombard MBS oil lifeline Aramco in flames
ஆரம்கோ ரெண்டு மூணு இடத்துல இருக்கு, போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க அராம்கோடி யூனிட்டா யூனிட்டை ஹவுதிஸ்ன்னு அடிச்சுக்கிட்டு ஏன்னா இருக்காங்க. அவங்க அதான் பக்கத்துல. ஒன்று ஜிசான், இன்னொன்று ரியாது பக்கம், இன்னொன்று அந்த பக்கம் ராஸ்தான். ஆனா இனிமே எல்லாம் பேசணும். நீங்களே பேசுறீங்க ஜிசான் இந்த பக்கம். ஆனா ஜிசான் ஏற்கனவே ஏமன் பகுதின்னு சொன்னீங்க. ஏமன் பகுதி இருந்தது. ஒரு கட்டத்தில் இவங்க பிடிச்சாங்க, ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்புறம் சவுதியில இருக்கு. ஆனால் இது எல்லாமே நிறைய வந்து ஜிசானை திரும்ப வந்து ஏமன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சவுதி அரேபியாவோட சமாதானமாக இருப்பாங்க. ஈரானோட சமாதானம் அப்படின்னா ஹவுதிஸோட சமாதானம் இல்லை. இது ஹவுதினா ஈரான் தானே, ஹிஸ்புல்லானா ஈரான் தானே, ஆமாம், ஹத்தாபினா ஈரான் தானே. எல்லாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இவங்க வந்து அடிச்சு மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் இருக்க அடிக்க வச்சான். பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் கம்ப்ளீட்டா அண்டர் ஈரான் தானே. ஈரான் தான். ஈரானுடைய படைகள் வேற வேற பேர்ல இருக்காங்க. அவ்வளோதான். இங்கே ஹவுதிஸ், அங்கே வந்து ஹமாஸ், அங்கே ஹெஸ்புல் அப்படின்னு. சரி, ஈரான் டெட்லி மிசைல் ட்ரிக் எம்டிஸ் யூஎஸ் மிலிட்ரி ஆர்சனல். அந்த மிசைல் எம்டி மிசைல் இருக்கு, டெட்லி மிசைல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா இவங்களோட மொத்த ஆர்சனாலையும் சோழி முடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஈரான் ரீபில்ட்ஸ் இட்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். என்னன்னா எங்கெல்லாம் அடி வாங்கியிருப்பாங்கல்ல, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் வந்து இவங்க லெபனான் துணைப்படைகள் பிராக்சிகள் இவருடைய ஆட்கள், அவங்களுக்கு இப்போ வந்து திரும்ப ரீபில்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி? யாரு? ஈரான். யார் ரொம்ப குறிப்பாக யார் தெரியுமில்ல? இது ஹிஸ்புல்லா வந்து திரும்ப ரீபில்டு பண்ணாங்கன்னா ஹிஸ்புல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இல்லை, பத்தலை. இப்போ அடி நிறையா வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய 2 குகையவே அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். சரி, எவ்வளோ அடித்தாலும் இஸ்ரேலுக்கு எவ்வளோ இழப்பு இருக்கும்? பெரிய இழப்பு. இப்போ பணம் போயிருக்கும். திருப்பி கிடைக்க இதை வச்சு அடிச்சிருப்பான். இழப்பு முன்னாடி எவ்வளோ இழந்தாலும் அமெரிக்கா கொடுத்தாங்க, காமர்ஷியல் பண்ணாங்க. இப்போ கொடுக்க மாட்டாங்க. யாருமே கொடுக்க மாட்டான். யாரு? இஸ்ரேலை பொறுத்தவரை இனி எந்த நாடுமே உதவி பெறாத, அது வறுமையில கூட போயிடும். குறிச்சு வச்சுக்கிடுங்க. கரெக்ட், கண்டிப்பாக அமெரிக்காவே வறுமையில போகும். எப்படி நான் வறுமையில போகணும்னு சொல்லட்டா? ஒரே ஒரு பாயிண்ட் தான். இது பெரிய டெக்னிக்கல்லாம் இல்லை. ஓகே. சாப்பாடை கொடுத்தான், வாங்கி சின்ன பிள்ளையிலே சோறு கொடுத்தான், அந்த குழந்தை போகும்போது சுட்டான். இந்த பாவத்துக்கே அவன் வறுமையில போவான். சூப்பர். அதுக்கப்புறம் யூஎஸ் ஆர்மி ஹிட் பை இர்ரிவர்சிபிள் ப்ளோ மேஜர் அசெட் டவுன். அவன் என்னென்ன தோல்லேருந்து தூக்கி அடிக்கிறாங்கல்ல, மேன்பேடு அதில் 70 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அதை வச்சு இந்த மாதிரி சாப்பர் இருக்குல்ல, இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க. மேன்பேடில் என்ன ஒரு சந்தர்ப்பம் தெரியுமா சார்? அதில் ஒரு பெரிய பிரசித்தி என்ன தெரியுமா? எது குண்டு போட்டாலும் கீழே வந்து தான் ஆகணும். எந்த விமானம், ஏர் ஸ்ட்ரைக் விமானம் குண்டு போடுறதுக்கு கீழே வரணும். ஆமாம். அப்படி கீழே வரும்போது இவன் அந்த 3000 மீட்டரில் அடிச்சு தள்ளிடுறான். 3000 மீட்டர் வராது, 3000 மீட்டர் அடியாக இருக்கணும். 3000 மீட்டருக்கு 3 கிலோமீட்டர். ஆமாம், அவ்வளோதான். ஓகே, 3000 மீட்டர். 3000 மீட்டர் தான். நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 3000 மீட்டர். 3000 மீட்டருக்கு நாங்கள் அடிச்சிடும். 3 கிலோமீட்டர் ஈஸியாக அடிச்சிருமே. ஆமாம். அது போக பெரிய கஷ்டம் இல்லையே. கொண்டு போகிறது இருக்குல்ல, இவன் வந்து மேன் போர்டு வந்து சைக்கிள் கட்டி கொண்டு போயிடலாம். தோல் வச்சு வெளியே டிரான்ஸ்போர்ட். நம்ம இந்த இதில் பார்ப்போம், கமலஹாசன் படம் ஒன்று விஸ்வரூபம். ஆமாம், அதில் ஃபுல்லாக மேன் பேடு தான். ஆமாம். அப்போ என்னன்னா இதை வந்து கொண்டு போகிறதுக்கு வேற மிசைல் போனால் ட்ரக்கு போக அடிச்சிருவாங்க. பெரிய மர்மம் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஓகே. சீனாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஈரானுக்குள்ள வந்து. ஆமாம், இது ஏற்கனவே பேசியிருக்கோம். பாகிஸ்தான் வந்து 2 பக்கம். அப்போ அமெரிக்கர்களுக்கு இப்போ யார் நண்பன்? யாருமே இல்லை. இஸ்ரேலோட எதிரி தான். இஸ்ரேல் தான் எதிரியாக போயிட்டு இருக்கு. ஆயிடுச்சு. சரி, ஏன்னா அவங்க ஓப்பரே சொல்லிட்டார பிபி, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கு நீ சம்மந்தம் இல்லை எல்லாம் சொல்லி அடித்தாங்க. இப்போ ட்ரம்ப் சேஸ் ஹர்மோஸ் டு பிகம் யூஎஸ் டெரிட்டரி. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஈரான் லாஸ் ஹார்டு. சிரிக்கிறாங்க. வேற என்ன சிரிக்காம நினைச்சோம்? பைத்தியம் தானே. அவ்வளோதான். அவன் 10,000 கிலோமீட்டருக்கு வந்து ஏன் நாடுன்னு உரிமை கொண்டாடணும், ஏன் பகுதின்னு உரிமை கொண்டாடணும்னா இதில் அதுக்கு தான் நீங்கள் ராயலில் காலில் சொல்லியிருக்கேன். ராயல் சொல்லுங்கள். இப்போ இதிலேருந்து லேசாக ரஷ்யாவில் ஒரே ஒரு 2 செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே யுக்ரைனை போட்டு அடின்னு அடித்து அவன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். யார்? உக்ரைன். ஜெலன்ஸ்கி வந்து புட்டின் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு கெஞ்சிருக்கான். அது போக அந்த ரூட்டில் அவங்களுக்கு வந்த ட்ரெயினில் வந்த யுக்ரைன் சபோட்டேஜ் ரஷ்யன் ட்ரெயின் கேரியிங் KN-23 அண்ட் KN-24 வெப்பன்ஸ் அடிச்சிருக்காங்க. ரஷ்யாவோடதை அடித்து போட்டு 5000 அடிக்காதேன்னு கெஞ்சி சும்மா விடுவாங்களா? விடுவோம். அதான் விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஓவரால் செய்தியில் நமக்கு கிடைச்ச முக்கியமான செய்தி என்னென்னா, நாங்கள் வந்து இந்த கப்பலை வந்து இங்கே கொண்டு போவோம், நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், நீங்கள் அடித்து பாடுறான்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சைனா விட்டுருக்க சவால் நம்பர் 1. நம்பர் 2 வந்து நெத்தன்யாகு இனி வேண்டாம், அவன் வந்து தூக்கி கடாசிடுவோம். அமெரிக்க அதிபர் டெட்டர்மினேஷன். ஆமாம், அதாவது பிஹைண்ட் த ஸ்கிரீன். ஆமாம், தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அது இனி வெளியே வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் செய்தி. இன்னைக்கு இந்த 2 செய்தி. சரி, இதோட நமக்கு வந்து எப்படின்னா கசாலி டிகோல்ல
உங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. கசாலி டீ கோட் அப்படின்னால கசாலி சுஃபியான் டீ கோட் அப்படித்தான் வந்து பரவாயில்ல சார். ஆமா நீங்க உங்களுடைய டீ கோடும் என் டீ கோடும் ஒன்று எல்லாம் ஒன்று தான். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்களே பெர்சனலாகவும் என்ன சுஃபியான் சார் என்ன ஆளக்கான எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்களே. சரி சார் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. ஆமாம், இந்த இனிய சுதந்திர தினத்தில் இந்த நல்ல செய்திகளோட நம்ம நிறைவு செய்வோம். நன்றி. வணக்கம்.